ஸ்டெப் இருக்கு. முதலாவது இனிஷியேஷன். அது என்ன நாங்க சொல்லியிருந்தோம், என்ன 2 பேருக்கு இல்லாட்டி ஒரு 3 பேருக்கு நாங்க வந்துட்டு வீடு செஞ்சு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி. அண்ணாக்கு என்ன பிரச்சனைன்னா பாதிக்கப்பட்டவங்க இப்ப நான் எதை பார்த்தாலும் செய்ய போறது தானே. சரி, அப்ப உங்களுக்கு வந்துட்டு என்ன உதவிகள் கிடைக்குதா? வழியில எந்த உதவிகள் கிடைக்குதா? சரி சரி. இப்ப அக்கா, நீங்க இப்ப அண்ணாவை நீங்கள் என்னண்டு உள்ள கொண்டு போயிட்டு தூக்கி அந்த கட்டில அவரை இருத்துற நீங்க அக்கா தனியே தூக்குறவாங்கள? அதுதானே மேலே உங்களோட இருந்து அக்காவும் சரியா கஷ்டப்படுறா. மேலே எனக்கு பார்க்க தெரியுது. நான் இப்படி வெள்ளமா வந்த மேல தள்ளு கொஞ்சம் நினைச்சா தான் நான் சுகமா இருக்கேன். அண்ணாவை இவ்வளவு ஒரு கஷ்டத்துல பார்த்துட்டு விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லாம இருக்குது வெறுங்கையோடு. அதால அண்ணனுக்கான ஒரு சந்தோஷத்தை நாங்க கொடுப்போம்னு நம்புறேன். அந்த வகையில அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். சரியா? எங்களோட 2 வீட்டு திட்டத்துல முதல் 1 உங்களுக்கு நாங்க தரோம். சரியா? உங்களுக்கு எல்லாம் திருப்தியா? காவேரிகள் எல்லாம் நல்லா இருக்கேன். வாடி சடிச்சா நிலையெல்லாம் கூட்டிடுவோம். குலைக்கிறதா இருக்கட்டும், கிரைண்டர் வெட்டுறதா இருக்கட்டும், கிரைண்டர் பல்லு உடைஞ்சு பறக்கிறதா இருக்கட்டும். நாளைக்கு இந்த கிளாஸ் ஃபுல்லா சவுப்பு போடுறேன். சரி, கிளாஸ் எடுக்கிறேன். நான் போய் டிரைவிங் பண்ணக்குள்ள இந்த கடியோடக்குள்ள ஒரு வித்தியாசம் ஒன்று தெரிஞ்சது. டிரைவிங் பண்ணி அதுல பாக்கலாம். வர வர வடிவா வாரிகள் என்ன விளக்க வேண்டிய டாக்டர் நேற்றைய தினம் வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ ஒன்று பகிரப்பட்டு வந்தது தானே. நீங்க அதை பாத்தீங்களோ தெரியல. ஒரு ஆசிரியர் ஒருத்தருக்கு வந்து மம்பட்டியால் ஒரு ஆளாடி தாக்குறாங்க. அது தொடர்பா நீங்க உங்களோட கருத்து என்ன? உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 24ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய தினமும் ஒரு சில காணொலிகளை ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. ப்ரோடைய ஒரு நல்ல மனிதர் இறந்தாலும் அவர் செய்த நல்ல காரியங்களை இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கும். அதுபோன்று நினைத்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அவரின் காணொளி துளிகள் நிச்சயமாக எனது சேனலில் ஆரம்ப கட்டத்திலேயோ அல்லது முடிவு கட்டத்திலேயோ வந்து கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஓகே, இன்றைய தினமும் ஒரு சில விடயங்களை பற்றி பேசுவதற்காகவே இந்த காணொளியை உங்களுக்காக உருவாக்கியிருக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக நாம் பேச இருக்கின்ற விடயத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆசிரியரை மண்வட்டியால் தாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஆசிரியர் மண்வட்டியால் ஒரு ஆசிரியை மண்வட்டியால் தாக்கப்பட்டிருக்கிறார். அது சம்பந்தமான விடயங்களை பற்றி வைத்தியர் அர்ஜுனாவும் அது சம்பந்தமாக பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் வைத்தியர் அர்ஜுனா இன்னும் ஒரு சில சரவடி பேச்சுகளை பேசி ஒரு சில குழப்பங்களையும் ஏற்படுத்திய ஒரு காணொளிகளும் நம்மளுடைய இப்போ இருக்கின்றது. அந்த காணொளிகளையும் போய் பார்த்துட்டு வாங்க. நல்லூர் பிரதேச சபையிന്റെ ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்தது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் தலைமை தாங்கினவர். அதுல வந்து பாராளுமன்ற உறுப்பினர் மற்ற 2 பேரும் NPP 2 பேரும் வந்திருந்தவர். முக்கியமா வந்து அவையோட ஷெடியூல் ஒன்று வச்சிருந்த நல்ல விஷயம். டிஎஸ் வந்து ஒரு நல்ல வடிவா கோஆர்டினேட் பண்ணி அதை செய்திருக்கிறார். நல்லூர் பிரதேசங்கள்ல இருக்கிற எங்கெந்த பிரதேசங்கள்ல வந்து என்னென்ன காணாது என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அந்த வடிவா போட்டிருக்கோம். அதை
அதுல முக்கியமா இந்த ரோட்டு சம்பந்தமா கதைக்கப்பட்டது மொத்தம் வந்து எங்கண்ட வடக்கு மாநிலத்துக்கு 5000 மில்லியன். இதுல ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா 5 பிரிச்சா 1000 மில்லியன். அது 1000த்துல ஒரு 15 பிரதேசம் இருக்கு. அப்ப அதே 1015 பிரிச்சாலும் 66 தான் வரும். 1 கிலோமீட்டர் போடுறதுக்கு 20 மில்லியன் வேணும் ரோட். அப்ப 3 கிலோமீட்டர் ரோட் போடுறதுக்கு இந்த மினக்கட்டு இப்படியே 9 மணில இருந்து 12 மணி வரை 3 கிலோமீட்டர் ரோட்டை இப்படி போற 3 கிலோமீட்டருக்கு தான் காசு இருக்கு. ஆனா 300 கிலோமீட்டர் ரோட்டை நாங்கள் போட போறோம் என்ற வாக்குறுதிகளையும் வழங்கிய அரசாங்கம் அந்த இதையும் செய்திருந்தது. உண்மையாவே டிசிசி மீட்டிங் வந்து எலெக்ஷன் கோல் பண்ணி நாப்படுறது வைக்கிறது பிள்ளை. பட் மக்களோட எதிர்காலம் கருதி அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணல என்றால் கட்டாயம் வைக்க வேண்டிய உண்டு. அதுல அந்த போலி வாக்குறுதிகள் கொடுக்கப்படுறது தான் எனக்கு பிரச்சனை. என்றால் இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறது 66 மில்லியன் என்றா அது 20 மில்லியன் ஒரு ரோட் போடலாம்டா எங்களுக்கு 3 கிலோமீட்டர் ரோட் தான் போடலாம். அந்த 3 கிலோமீட்டர் ரோட் தான் போடலாம்ன்றத மக்களுக்கு நாங்க சொல்ல போறது இல்லை. நாங்கள் உங்களோட ப்ரொபோசல் தாங்க உங்களோட ப்ரொபோசல் தாங்க வேண்டிய ப்ரொபோசல் அவ்வளவு நாங்க டோட்டல் பட்ஜெட்டை விட கூட இலங்கையின் மொத்த பட்ஜெட்டை விட இன்றைக்கு நல்லூர் பிரதேச சபையில வேண்டிய ப்ரொபோசல் கூட. இதன் ரியாலிட்டி என்னென்றால் இது வந்து உண்மையாவே எலெக்ஷனை நோக்கத்தை கொண்டுதான் இந்த மீட்டிங்கள் படப்படந்து பயன்படுது. நான் போனது காரணம் என்னென்றால் அங்க இப்படியான ஒரு விஷயம் எல்லா செலவனைக்கும் டிசிசி மீட்டிங் பச்சாச்சு ரோடு டீடைல் அவ்வளவு முடிவெட்டுது. ஆகவே ரோடு எல்லாம் போடப்படாது. 3 கிலோமீட்டருக்குரிய ரோட்டுக்கு தான் காசு தந்திருக்கும். ஆனா எங்களுக்கு கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் நல்லூர்ல மட்டும் போடணும். எம்சி ரோட்டுகள் ஆர்டிஏ ரோட்டுகள் ஆர்டிடி ரோடுகள் எல்லாம் போடுறோம்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 1000-2000-3000 மில்லியன் நல்லூர் பிரதேச சபைக்கு மட்டும் வேணும். அது மக்களுக்கு தெளிவுபடுத்துற நாங்கள் காலங்காலம் அரசியல்வாதிகள் என்ன செய்யறது எல்லா ப்ரொபோசலையும் தாங்க உங்களோட பிரச்சனைன்னு சொல்லுவோம். நான் பாக்குறேன் கூட அப்படியே வேண்டி வைக்கிற வழியா அது எலெக்ஷன் முடிய வேலை முடிஞ்சிடும். என்ன நான் வந்தக்கூடிய முக்கியமான காரணம் வந்து அது மக்களுடைய அந்த கோரிக்கைகள் வந்து சரியா நடக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அதோட சிலதுகளை ஓப்பனா சனத்துக்கு சொல்லணும், மக்களே சொல்லணும். இது 3 கிலோமீட்டருக்குரிய ரோட் 60 மில்லியன் தான் ஜாழ்ப்பாணத்துக்கு இருக்கு. அதுல 300 கிலோமீட்டர் போடலாம் தான் சொல்லணும். அது வடிவா சொல்லி இருக்குது. அடுத்த 2 மணிக்கு வேற நில மீட்டிங் இருக்கு. உங்களோட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக வந்து நீங்க சட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்வது இருக்கிறீங்களா? அது என்னடா அது ஒவ்வொரு தனித்தனி பிரதேச சபையா போடட்டுமா? ஒவ்வொரு பிரதேச சபைக்கும் 15 லட்சம் 12 லட்சம் கேட்கணும். அப்படி பார்த்தா 9 பிரதேச சபைக்கு 1.5 கோடிக்கு மேல வேணும். வழக்கு எடுக்க மாட்டேது. அவ்வளவு வழக்கு எடுக்க முதல் நாங்க போகணும். அப்ப நான் பாக்குறேன்டா வேற கட்சிகள் ஏற்கனவே பணபலம் வாய்ந்த கட்சிகள் வந்து வழக்குகள் போடுது. இப்ப போட்டா அது அவைக்கு மட்டும் தீர்ப்பமையாது. அது திருப்பியும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற எல்லா நொமினேஷனையும் திருப்பி கோல் பண்ண கொண்டுதான் வருது. சோ அதுல ஒரு பெனிஃபிஷரியா இருக்கிறவன் தான் ட்ரை பண்றேன். நாங்கள் அதுல இப்பவே ஒரு 40 லட்சத்துக்கு மேல விளாந்துட்டோம். இன்னொரு 1 கோடிக்குரிய வழக்க போடுறதுக்கு என்னோட சுயேட்சை கட்சியால் இயலாது. இப்ப கனவே எடுத்து கவலைப்பட்டது டாக்டர் உங்களோட இன்னொரு பேர் போட்டபடியே அங்க அந்த 5 வருஷம் இதுகள் வந்து கனவழினா போயிட்டு பிரதேச மெம்பரா இருக்கலாம் பண்ணி நான் போயிட்டு இப்படிதான் நான் அவையே எப்படியாவது மாநசபை கொண்டு போற வேலையை பார்ப்பேன். அது தவிர அதைக்குரிய அவங்க அந்த தொடர்ந்து சப்போர்ட்டுக்குரிய வேலையில நான் பார்ப்பேன். பட் எங்களோட கட்சியை ஃபுல்லா ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ற வேலையில பார்ப்பேன். ஆனால் அப்படி கோடிக்கணக்கில் போடுறதுக்கு காசு இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் வெளிநாட்டு உதவியல் பண்ணி தான் போடணும். நார்மலா கோர்ட் ஆஃப் அப்பீல் ஒரு ரிட்டுக்கு வந்து 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் ஒரு ரிட்டு கிடைக்கணும். அப்ப ஒரு பிரதேச சபைக்கு இப்ப நான் சாவச்சேரிக்கு போட்டா அதே வழக்கு மாதிரி திருப்பி யாழ்ப்பாணத்துக்கும் போடணும். யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிரதேச சபையில இப்படி எங்களுக்கு நடந்துட்டா அப்படி தனித்தனியா போடுவோம். அல்லது இன்ட்ரெஸ்டட் பார்ட்டின்னு சொல்லி இந்த 15 பேரையும் கூட்டி கொழும்பு கூட்டி கொண்டே கோர்ட் ஆஃப் அப்பீல்ல போட்டு திருப்பி வரணும். நான் இது மட்டாக்கள் போடுற வழக்கலால ஒரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியா ஜாயின் பண்ணலாம்னு பாக்குறேன். அதுக்குரிய காசுல கேட்டுக்கிற மாட்டா எங்களால கொடுக்க மாட்டா கொடுப்போம். பட் நாங்கள் அதுல என்னென்றால் அந்த சர்க்குலர் வந்து மீடியா ரிலீஸ் அடிச்சிருக்கோம் 16ஆம் தேதி 3ஆம் மாதம். சோ அதை சொல்ல போயினா தாங்கள் மீடியாவில ரிலீஸ் பண்ணிட்டோம். அதால சர்க்குலரை வந்து ஒன்னும் செய்யலாம். ஆனா அட்ட மீறி சர்க்குலர் அடிக்கலாது. அப்படி ஒரு சட்ட சிக்கலுக்கு சில சட்டவாளர் சொல்லினா வெல்லலாம், சில பேர் சொல்லினா வெல்லவே இயலாது. அப்ப அவ்வளவு காசுல கொண்டே போடலாமான்னு கேட்டால் காசும் இல்லை. என்னட்ட அடுத்த பற்றி திங்க் பண்ணணும். அல்லது இன்றைக்கு நாளைக்கு தான் போட வேணும். ஸோ மற்ற டிசிசி மீட்டிங் இங்கே நடக்கிறபடியா நான் அது சம்பந்தமா போடுற அவ்வளவு காசு சேர்த்து போடுறன்றது இம்பாசிபிள் வழியா விட்டுருக்கேன். ஒருவேளை டாக்டர் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து உங்களோட பேச்சுக்குள்ள போட்டியிடாத சந்தர்ப்பத்துல நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீங்க? முதலே சொன்னா நான் இப்ப எங்களோட தமிழ் தேசிய மன்றம் மக்களுக்கு உண்மையா இருக்கிறன்னு பார்த்தா தலைவர்ல யார் பார்த்தால் கயந்திரமார் பொன்னம்பலம் இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கயந்திரமார் பொன்னம்பலோட நிக்கிறாக்கள் சரியா இல்லையான்ற எனக்கு தெரியாது. எல்லாரும் சரியா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒரு மாற்றீடு இப்ப உதாரணத்தை நான் இல்லைன்னா மாற்றீடு யாருன்னு கேட்டால் நான் சொல்றேன் எனக்குரிய வாக்கள் எல்லாத்தையுமே பருத்தத்துறை பிரதேச சபை தவிர்ந்த மிச்ச எல்லா இடத்துலையும் யாழ்ப்பாணத்துல கயந்திரமார் பொன்னம்பலம் அவருடைய இதுக்கு போட மாட்டேன் நல்லா சொல்லி. ஆனால் அது நான் பேருந்து பொறுப்பெடுக்க இல்லாத நீங்க சொல்லித்தானே டாக்டர் போட்டுனாங்க அதை எப்படி செய்யணும் வந்து. பட் இதுக்குரிய செகண்ட் ஆப்ஷன் என்ன உங்களுக்கு தெரியும், என்பிபியும்
டிஎன்ஏயும் சேர்ந்து தான் சில ஐடெக்கும் சேர்ந்து தான் இலங்கை தமிழரசு கட்சியும் சேர்ந்து சில வேலையில அரசு மக்களுக்கு எதிரான வேலையில செய்து கொண்டிருக்கணும். அது ஓப்பன் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்க ரிஜெக்ட் பண்ணினால வந்து 3ஆம் மாதம் 16ஆம் தேதி எலெக்ஷன் போல் பண்ண அப்புறம் ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ண தேவையில்லை. ரிலீஸ் பண்ண சர்க்குலரை நாங்கள் காசு கட்டுக்கு எங்கள்கிட்ட தந்துருக்கோம். அப்படி சர்க்குலர் இருக்கணும். 2வது 3வது வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி என்பிபியும் டிஎன்ஏயும் மட்டும் சேர்ந்துதான் ஐடெக்கும் சேர்ந்துதான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி செய்யிருக்கணும். அப்ப எங்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கோம். அப்படி கணக்க குறைபாடுகள் இருக்கு. நாங்கள் இது உள்ளாட்சி சபையில போட்டியிடலாம் போனாலும் கருத்துத்துறையில போட்டியிடுறோம். அதுல 100% வெல்லுவோம். இல்லாட்டி மாநில சபையில பார்த்துக்கொள்வோம். டாக்டர் நேற்றைய தினம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ ஒன்று பகிரப்பட்டு வந்தது தானே, நீங்க அதை பாத்தீங்களோ தெரியல. ஒரு ஆசிரியர் ஒருத்தருக்கு வந்து மம்பட்டியால் ஒரு ஆளாடி தாக்குறோம். அது தொடர்பா நீங்க உங்களோட கருத்து என்ன? அது நான் பார்த்தோன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐடெக் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நினைக்கிறேன். என்ன அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுடைய ஆக்ஷனால நாங்கள் முழு கட்சிகளையும் பிள்ளையாட்டு சொல்லலாம். ஆனா கட்சியே பிள்ளையான கட்சி தானே. ஸோ அதுக்குரிய சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறோம். அது மக்களுக்கு விளங்கும். ஏனென்றால் உங்களுக்கு வடிவா தெரியும், நாங்கள் பரம்பரை கட்சி என்று உருவாக்கி வச்சிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது வந்து தமிழரசு கட்சி அதை ஏற்கனவே பிளான் பண்ணி டிசைட் பண்ணியிருந்தா மனரோட சேர்ந்து மக்களுக்கு இந்தியால கூக்குற மாதிரி கூக்குரல் இட்டு கொண்டு உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்துல எங்களுடைய அமைச்சர் பானா சத்தியலிங்கத்தை சபாநாயகரே எல்லா கமிட்டிக்கும் தலைவராக போட்டிருக்காரு. அப்படி சபாநாயகர் ஒரு இடமே நாமினேட் பண்றேன். எதிர்கட்சி கொடுத்தா எதிர்கட்சியில இருந்தவரை தான் நாமினேட் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் சபாநாயகர் விரும்பி தான் இவர் எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஏன் அதை போட்டாண்டா சுமந்திரன் இவர் சத்தியலிங்கம் போய்க்கல அந்த அவ்வளவு தலைவராகவும் சுமந்திரன் போயிருக்க போறாரு. அப்ப நாங்கள் ஓட்டே போடாத ஒரு ஆள் 5000-6000 ஓட் வேண்டின ஒரு ஆள் நாளைக்கு எங்க தலைவிதியை தீர்மானிக்க போது அதை மக்கள் வடிவா யோசிச்சு இந்த மாதிரி என்பிபிக்கும் ஐடெக்கும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் போடுற ஓட்டுகளை சிந்திச்சு போடுவோம் மட்டும் நான் இந்த பணியாக கேட்கிறேன். நாங்கள் பிளான் பண்ணியது அது ஒரு போட்டு நீங்கள் ஒரு இதுல என்னென்றால் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பரிதாபம் போட்டீங்க. அதுக்கு பயிர் சொல்றேன். என்னன்னா ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல 5 ஸ்டெப் இருக்கு. முதலாவது இனிஷியேஷன். அது எம்எஸ்சி என்னென்றால் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் 5 ஸ்டெப் இருக்கு. 5 ஸ்டெப் சொல்ல முடியுமா? நீங்க எம்எஸ்சி முடிச்சதுல வந்து நீங்க நான் முடிக்கவே 5 ஸ்டெப் இருக்கு. சொல்லுங்க பிரச்சனையை பத்தி கேட்க வந்தாங்க. சரி வைவா ஒன்றும் இல்லை. நீங்க சொன்னீங்க முடிச்சுட்டு வந்து பிளாட்ஃபார்ம் நீங்க அவருக்கு தான் வந்து உங்களோட பேரோட நான் பாக்குறேன். என்னடா தனத்துக்கு ஒரு விஷயம் விளங்கணும் தெளிவா தனத்துக்கு கொண்டு விளங்கணும். என்னடா பிளான் பண்ணணும். 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல நீங்க பிளானிங் தான் காலகாலமா செய்யறீங்க. ஏனென்றா இப்ப கூட செய்யற பிளானிங் வந்து தனது மாற்றுறதுக்கு தெளிவா இருக்கு. சனம் உங்களால போடக்கூடிய 3 கிலோமீட்டர் சிம்பிள் மேட். நாங்கள் இதை கலைச்சு கொண்டு வேண்டாம். நீங்கள் செயல்பாட்டுல காட்டுங்க. செயல்பாட்டுல அதை தாங்க. நீங்க சேர்ந்து செய்வோம். நாங்கள் இது மக்களுக்கு பிரச்சனை. செயல்பாடுல காட்டுங்க. செயல்பாடுல காட்ட விட நீங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி போட்டீங்க. விஷயம் என்னென்றால் நான் இப்ப கலைக்கிறது சனத்துக்கு விளங்க கூட நாங்கள் 3 கிலோமீட்டருக்காண்டி 300 கிலோமீட்டருக்கு பிளான் பண்ற மாதிரி. எடுக்க போறோம்னு சொன்னாலே அவர் எடுப்பார். போறது பாதையோட கலந்த வாகனங்கள் சில முழுமையாக கண்ணாடியை முடிய வேணும் செல்லுகிறது. அவர்கள் சில நேரம் சிக்னல் சத்தமும் கேட்கறது இல்லை. அவர் அந்த குறியீட்டு அதைகளையும் பார்க்காமே பெருவினம் எங்களை வீதியிலேயே எத்தனை நேரம் நாங்கள் இளைஞர்கள் அந்த நேரம் நிக்கிற நேரம் வாகனங்களை மறைச்சித்தான் அதுல ரயில் வர்ற நேரங்கள்ல வாகனங்களை ஆகல் நின்று மறைச்சித்தான் போக விடுறது. சில நேரம் ஆகல் குறியாட்டு வாங்க திடீர்னு 500 மில்லியன் வந்து விழுந்தோ தனத்துக்கே தெரியும். அவங்க வந்து விழுந்தாண்டு உங்களுக்கு நேர புஷ்கொண்டு வந்தாலே வந்து விழுது. அப்படியே நான் விளைய இல்ல. நீங்க திடீர்னு ப்ரீ பிளான் அப்ரூவல் எடுத்தீங்க. அந்த நேரத்தில் இதில் போட்டு எடுப்போம். உங்களோட ஆலோசனையை நான் கேட்க மாட்டோம். டியூட்டி இப்போ ஒரு பார்த்துக்கொண்டு மக்கள் இருப்பாங்க. அவங்க பார்த்து இருக்கட்டும். ஓகே, அந்த காணொலிகளை பார்த்துருப்பீங்க. வைத்தியர் அர்ச்சுனா என்ன விடயங்களை பற்றி பேசியிருந்தார் என்பதை தெளிவாக அவரோட வாயால் பேசினதே நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது சம்பந்தமாக நான் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று நினைக்கின்றேன். ஆகவே இன்றைய தினம் இது போன்ற ஒரு சில விடயங்களை பற்றி உங்களுடன் உரையாடுவதற்காகவே இந்த ஒரு காணொலியை உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருந்தேன்.
ஓகே, இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அது சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன்.